ஹாய் மேலோஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் மீஷோவில் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரேராக ஏதாச்சும் 1-2 ப்ராடக்ட்டில் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய ப்ராடக்ட்டில் இந்த ஒரு கார்டு நான் பார்க்குறேன். அண்ட் இது வந்து 2 விதமாக கார்டு வந்து வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா கூப்பன் கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கூப்பன் கார்டு அப்படின்றது நான் வந்து வாங்க ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் அந்த கூப்பன் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தது. அது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த நீங்கள் ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10% இந்த கூப்பன் கோடு போட்டிங்கன்னா 10% உங்களுக்கு வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். பட் இப்போல்லாம் வர கார்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிவார்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயுமே அவங்க கிளியராக என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம போய் ரேட்டிங்ஸ் கொடுக்கணுமா, அதுவும் வந்துட்டு 5 ஸ்டார் தான் கொடுக்கணுமா. நீங்கள் சும்மா அந்த இதில் ஒரு ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. பட் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 5 ஸ்டார்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ரைட்டிங் எ பாசிட்டிவ் ரிவ்யூ அப்படின்ற மாதிரிக்கா அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க. தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வரைக்கும் அந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க, ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருப்போம், நம்ம வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பரில் நம்ம வந்து சென்ட் பண்ணோம்னா 50 rupees நமக்கு வந்து கேஷ்பேக்காக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து நல்ல ஒரு க்ரோத் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு நீ 5 ஸ்டார் தான் கொடுக்கணும், பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுங்க அப்படின்னு நீங்களே இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறீங்க. இதில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகுதுன்னா, சேம் இப்போ ஒரே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக காட்டுவாங்க மீஷோவில். அப்படின்றப்ப நான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி ரிவ்யூஸ் தான் வந்து பார்ப்பேன். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கும்போது நிறைய பேர் இதை பார்த்து ஓகே நம்ம இப்படி வந்து போட்டால் நமக்கு 50 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 5 ரேட்டிங்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ திடீர்னு பார்க்குற ஒருத்தவங்களுக்கு என்ன தோணும், ஓ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது போல், அதனால தான் எல்லாரும் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தான் தோணும். அப்படி வாங்கினதில் நானும் ஒருத்தி தான். நான் மறக்கவே மாட்டேன், அந்த ஒரு தம்பு மாதிரி ஒரு இது நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கார்டு கொடுக்கறதுனால எனக்கு இப்போ இந்த இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதில் நீங்கள் வந்து கிளியராக எனக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுங்க, பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் கொடுங்க, அப்போ உங்களுக்கு இந்த 50 rupees தருவேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல பிரச்சனையே. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ரீசன்ட் டேஸில் நிறைய இதை நான் இப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.